ஆந்திராவில் கியா கார் நிறுவனத்தில் 940 இன்ஜின்களை திருடிய வழக்கில் அதன் ஊழியரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சுமார் 24 கோடி ரூபாய் மதிப்பிலான இன்ஜின்கள் மாயமாகியிருக்கும் நிலையில் சிசிடிவி மூலம் கருப்பு ஆடு சிக்கியதன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தின் பெனுகொண்டா அருகில் கியா கார் உற்பத்தி தொழிற்சாலை அமைந்துள்ளது. தென்கொரிய நாட்டைச் சேர்ந்த இந்த நிறுவனத்தின் தொழிற்சாலை கடந்த 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்திய கார் சந்தையில் அசுர வளர்ச்சி கண்டு வரும் கியா நிறுவனத்திற்கு பின்னடைவு ஏற்படுத்தும் வகையில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பெனுகொண்டா தொழிற்சாலையிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 940 கார் என்ஜின்கள் திருடப்பட்டிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியானது. கடந்த மார்ச் மாதம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு இறுதி தணிக்கை மூலம் இது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இத்தனை என்ஜின்கள் மாயமானதை கண்டுபிடிக்க முடியாமல் போனதால் கடந்த மார்ச் 19ஆம் தேதி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைத்தனர். இந்த மெகா மோசடியில் முன்னாள் மற்றும் இந்நாள் ஊழியர்களுக்கு தொடர்பிருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்பட்டது. இதனிடையே நிறுவன அதிகாரிகள் சந்தேக நபர்களின் நடமாட்டத்தை சிசிடிவி காட்சிகள் மூலம் ஆய்வு செய்தனர். அப்போது கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி பதான் சலீம் என்பவர் சந்தேகப்படும்படி உலவியது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் தான் பணியாற்றும் இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்றதும் தெரிய வந்தது. அவர் என்ஜின்களை வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளும் பதிவாகி இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தனிப்படை போலீசார் பதான் சலீமை கைது செய்து விசாரணை நடத்தினர். மேலும் இவருக்கு பின்னால் உள்ள கும்பலை கொத்தாக பிடிக்கவும் திருடிய என்ஜின்களை எங்கு விற்பனை செய்து கல்லா கட்டினார்கள் என்பது குறித்தும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருடு போன ஒவ்வொரு என்ஜினின் மதிப்பு 2,50,000 ரூபாய்க்கும் மேல் இருக்கும். அதன்படி சுமார் 24 கோடி ரூபாய் மதிப்பிலான என்ஜின்களை திருடி கியா நிறுவனத்திற்கு இழப்பு ஏற்படுத்திய கும்பல் கூண்டோடு சிக்குமா? கியா கார் தயாரிப்பு தொழிற்சாலையிலிருந்து 940 என்ஜின்கள் திருடப்பட்ட வழக்கில் நிறுவன ஊழியரே மூளையாக செயல்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.